ரம்யா பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் குடுத்ததுனால யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, நம்ம சண்முகத்துக்கு பயங்கர சந்தோஷம்னே வந்து சொல்லலாங்க. ஸோ சரவணனும் இங்க செண்பகமும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து டென்ஷன்ல வந்து இந்த மாரி இவ வேற டைவர்ஸ் பத்திரத்த குடுத்து தொலைஞ்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவத்துல வந்து அவர் சரவணன் வந்து வீட்டுக்குள்ள வந்துகிட்டு, ஸோ வீட்டுக்குள்ள வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அந்த டைவர்ஸ் பத்திரத்த வந்து அங்கனக்குள்ள ஹால்ல தான் வந்து சண்முகமும் வந்து உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்க வந்தவுடனே வந்து இப்ப சந்தோஷமா உனக்கு? என் பொண்டாட்டியையும் என்னையும் வந்து பிரிச்சுட்டீங்கல்ல? பாருங்க, நல்லா பாருங்க. என் பொண்டாட்டி எனக்கு டைவர்ஸ் பத்திரத்த குடுத்துட்டா. இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? பிளான் பண்ணி கூட இருந்தே இப்படி கேவலமா குழிபறிச்சுட்டீங்களே! ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பத்திரத்த அப்படியே தூக்கி வந்து எறிகிறாரு. ஸோ அத வந்து பார்த்தவுடனே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து கார்த்தி, அப்புறம் அண்ணன் 2 பேருக்குமே வந்து பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா? ரம்யா வந்து டைவர்ஸ் பத்திரத்த குடுத்தாளா? அவ அவ்ளோ சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ற ஆளே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணத்துக்கு ஒரு பக்கம் வந்து தோணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே அந்த டைவர்ஸ் பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து பார்க்குறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்டவுடனே வந்து பயங்கரமா அவர் வந்து சிரிக்கிறாரு. நான் கொஞ்ச நேரம் வந்து சிரிச்சுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து சிரிக்கிறாரு. ஸோ இதை பார்த்து சரவணனுக்கு செண்பகத்துக்கு 2 பேருக்குமே அப்படியே வயித்தெரிச்சலா இருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா செண்பகம் சொல்லிக்கிட்டு இருக்கா, சீ கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி அப்படிங்கிறது இருக்கா? பெத்த புள்ளைக்கு வந்து இப்படி ஒருத்தி வந்து டைவர்ஸ் குடுத்துருக்கா அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு இவ்ளோ கேவலமா வந்து சிரிக்கிறீங்களே! நீங்கலாம் ஒரு அப்பனா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, ஆமா, ஆமா. நான்லாம் ஒரு அப்பன் தான். ஏன்னா இப்பதான் வந்து உங்க கண்ணுக்கு நான் அப்பனா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தெரியுதா? இவ்ளோ நாள் வரைக்கும் என்ன அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி என்னென்ன பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுக்கு, அப்போ வந்து நான் அப்பாவா இல்லையா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல. இப்பதான் தெரியுது. தெரிஞ்சா தெரியட்டும். அத பத்தி நான் எதையுமே கவலைப்பட்டுக்க போறது கிடையாது. இப்போ நீ சொன்னியே ஒரு விஷயம். அந்த விஷயம் உண்மையிலேயே எனக்கு அவ்ளோ சந்தோஷமான விஷயம். எப்படியோ நம்ம குடும்பத்த பிடிச்ச பீட இத்தோட போய் ஒளிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, என் வாழ்க்கைய பார்த்தா உங்களுக்கெல்லாம் வந்து அவ்ளோ கேவலமா இருக்குல்ல. என்னையும் என் பொண்டாட்டியையும் பிளான் பண்ணி நீங்க 3 பேரும் பிரிச்சுட்டீங்கல்ல. பார்த்துக்கிறேன். உங்க 3 பேருக்கும் ஒரு நாளைக்கு இந்த சரவணன் யாரு அப்படிங்கிறத நான் காட்டாம விடமாட்டேன். என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு நீங்க எப்படி நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறத கூட நான் பார்க்கத்தானே போறேன். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சரவணனும் பயங்கரமா வந்து சவால்லாம் வந்து விடுறாரு. சண்முகம் பார்த்தீங்கன்னா, ஓ! ஐயா வந்து சாபம் விடுறாரா சாபம்? விடுங்க, விடுங்க. பொதுவா நல்லவங்க விடுற சாபம் தான் வந்து பலிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வகையில பார்த்த அப்படின்னா, நீ விடுற சாபம்லாம் கண்டிப்பா பலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ என்ன வேணாலும் வந்து சொல்லிக்கோ. ஆனா இன்னைக்கு நான் தான் வந்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். அண்ணா, இன்னைக்கு இந்த சந்தோஷத்த நம்ம கொண்டாடியே ஆகணுமே. நீ போயிட்டு மத்தியானம் ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணியா பண்றியா? அப்படின்னு கேட்கும்போது, சும்மா இருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, என்ன அண்ணா எதுக்காக நம்ம வந்து சும்மா இருக்கணும்? இவ்வளோ நாள் வரைக்கும் அவ இந்த வீட்ல இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. அம்மாவும் பையனும் அவ பின்னாடி நின்னுக்கிட்டு அவ கீ குடுக்க குடுக்க இவங்க 2 பேரும் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒட்டு மொத்தமா போயிருச்சு. அத நினைச்சு நம்ம இனிமே சந்தோஷம் தான் படணுமே தவிர, கவலைப்படவே கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பெரியத்தா அவரோட வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம இப்படிலாம் வந்து பேசலாமா? அப்படின்னு சொல்லும்போது, அடியே புடவக்காரி என்ன நீ வந்து அப்படியே பெரிய சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறியா? இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணமே வந்து நீதாண்டி. நீதான் பிளான் பண்ணி என் புள்ளையையும் என் தங்கத்தையும் இப்படி பிரிச்சு விட்டுருக்க. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. உன் மனசு அப்படியே குளு குளுன்னு இருக்கே. ச்சே எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சதிகாரியா இருக்க நீனு. உன்னெல்லாம் போய் இந்த வீட்டுக்கு இந்த மனுஷன் கூட்டிட்டு வந்தாரு பாரு. எங்க புத்திய நாங்க தாண்டி செருப்பால அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க பாரு தேவையில்லாம என் தங்கச்சி பொண்ணு அண்ணத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? ஆ இல்ல கேரியே என்ன பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். என்ன உங்க அண்ணன் உங்க அக்கா உங்க தங்கச்சி பொண்ணு அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆளுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, என் வாழ்க்கை இந்த அளவுக்கு போனதுக்கு காரணமே நீங்க 3 பேரும் தான். நான் நினைச்சா இந்த நிமிஷம் இப்ப கூட உங்க 3 பேரையும் நான் என்ன வேணாலும் வந்து பண்ண முடியும். ஆனா போனா போதுன்னு சொல்லி தான் உங்கள விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லும்போது, ஸோ சண்முகம் பார்த்தீங்கன்னா அத பார்த்துட்டு பயங்கரமா வந்து சிரிக்கிறாரு. "பாத்தியா அண்ணா, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அது எப்படி இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல கூட உனக்கு காமெடி பண்றதுக்கு மனசு வருது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்காரு. உடனே வந்து சரிங்க, "இங்க பாருங்க பெரியக்கா, உங்க வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக நாங்க எந்த விஷயத்தையுமே எப்பயுமே பண்ணது கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த ரம்யா கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் கல்யாணத்த நிறுத்துறதுக்கு அவ்ளோ தூரம் நாங்க வந்து போராடினோம். சரி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அப்போ கூட விட்டு வைக்கக் கூடாது. 2 பேருக்குமே சாந்தி முகூர்த்தம் ஆனா மட்டும் தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்ளோ தூரம் நாங்க ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து வந்து பண்ணோம்.
ஆனா நீங்க என்னடா அப்படின்னா நீங்க இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, வாடி வா, நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததுதான். எப்படி எப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து நானும் என் பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும், நாங்க 2 பேரும் ஒண்ணா சேரணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்களா? ஏய் புடவைக்காரி, இந்த மாதிரி நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உன் மாமா கிட்ட மட்டும் நீ வச்சுக்கோ. என்கிட்டலாம் இந்த மாதிரி காதுல வந்து பூ சுத்துறது, காதுல தேன் வர்ற மாதிரி பேசுறது, இந்த பேச்சல என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்கோ உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? என்ன அண்ணன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நாங்க யோசிச்சோம் பாத்தியா, எங்களை சொல்லணும். இவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம பேசாம போயிருந்திருக்கலாம்னோ, இவனுக்காக போயிட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்து பண்ணதுதான் வந்து தப்பா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆமா ஆமா அதான் பண்ணிட்டீங்களே ஒட்டு மொத்தமா, நானும் என் பொண்டாட்டியும் இப்ப பிரிஞ்சிருக்கோம், டைவர்ஸ் ஆக போகுது, உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. டேய், உங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது, நீங்க மணியும் வந்து சொல்றாரு, ஆமாப்பா, என்னப்பா நீங்க எதுக்காகப்பா இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க? சரவணன் உங்க புள்ள தானப்பா, என்ன ஆனாலும் சரி அவன் உங்க புள்ள அப்படிங்கிற விஷயம் மாறப்போகுதா என்ன? அவன் இப்படி வந்து தான் பொண்டாட்டியை விட்டு டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னா அந்த விஷயத்த நினைச்சு நீங்க கண்டிப்பா கவலைதான்ப்பா படணும். அதை விட்டுட்டு நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் இந்த அண்ணத்துக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, வாமா மணி, என்னடா இவ நீ இன்னும் பேசலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா வாத்தியருக்கு பிறந்த பொண்ணாச்சே, எப்படி பேசாம இருப்ப? சின்ன வயசுல உனக்கு பேசுறதுக்கு சரியா வராது, நான் தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேச வச்சேன். அப்படி பேச வச்சதுக்கு இப்ப என்கிட்டயே வந்து நீ கரெக்டா பேசுற பத்தியா, உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம்தாம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ கட்டகுண்டுவும் பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து அட்வைஸ் பண்ணும்போது, இங்க பாரு, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு இது பண்ணி இதாகி போயிடல, சரியா? உன் வேலை என்னமோ பேசாம வாயை மூடிட்டு மட்டும் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, சரவணன் சொல்றா, இங்க பாருங்க, உங்க 3 பேர்கிட்டயும் நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன். எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, நாங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கறத மட்டும் நினைக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் என் பொண்டாட்டி தான் ரம்யா, அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்து நிறைய குழந்தைங்களை வந்து பெத்துக்கல. அதுக்கப்புறம் என் பேர் சரவணன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ செண்பகமும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ச்சீ, நீங்கெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மங்களா, நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா செண்பகமும் வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் மணி, அதுக்கப்புறம் கட்டகுண்டு எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஆளா வந்து போயிடுறாங்க. கடைசியில வந்து சண்முகம், அன்னம், கார்த்தி 3 பேருமே வந்து நின்றுட்டு, என்ன மாமா இப்படி ஆயிருச்சு, நீங்களுமே அவசரப்பட்டு பேசிட்டீங்க, இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன கண்ணு, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடின ஆட்டம் உனக்கு என்ன தெரியாதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ இந்த வீட்டுல இருந்தா அப்படின்னா இந்த வீட்டை நிம்மதியா இருக்க விட மாட்டான். எப்படியோ அவளே வந்து போனது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அண்ணத்தோட மனசுல சின்னதா ஒரு டவுட், அவ்வளோ சீக்கிரமா அவ இந்த வீட்டை விட்டு போற ஆள் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மறுபடியும் ரம்யா அந்த வீட்டுக்குள்ள வந்து அவளோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.